Welcome to Maximum channel. Don't forget to like and subscribe. 11th Max Chapter 3 Trigonometry Exercise 3.2 9th question. An airplane propeller rotates 1000 times per minute. ப்ரொப்பலர்னால் அந்த இன்ஜினுடைய ப்ரொப்பலர்னு சொல்லுவாங்க. இன்ஜின் வந்து ரொட்டேஷன் ஆகும். அந்த ரொட்டேஷன் வந்து பார்த்தோன்னா ஒரு நிமிஷத்துக்கு 1000 தடவை சுற்றுதுலாம். பெர் மினிட்டுக்கு 1000 டைம்ஸ் வந்து ரொட்டேட் ஆகுது. அப்படி இருக்கப்ப ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டிகிரிஸ் தட் எ பாயிண்ட் ஆன் த எட்ஜ் ஆஃப் த ப்ரொப்பலர் வில் ரொட்டேட் இன் ஒரு செகண்ட். ஒரு செகண்டுக்கு அந்த ப்ரொப்பலர் எட்ஜ் வந்து எவ்வளோ டிகிரி வந்து மூமெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஒரு செகண்டுக்கு எவ்வளோ டிகிரிஸ்ன்னும் போது நம்ம ஒரு ரொட்டேஷனுக்கு ஆனது மட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ், அதே மாதிரி 1 மினிட்ஸ்னால் 60 செகண்ட்ஸ்னு எடுக்கணும். அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்க கண்டிஷன் என்னென்னா நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ரொட்டேஷன். நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்னா பர் மினிட்டுக்கு 1000 சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பர் மினிட்னு அர்த்தம் ஒரு நிமிஷம்னு அர்த்தம். ஒன் மினிட்டுக்கு வந்து 1000 டைம்ஸ் வந்து ரொட்டேட் ஆகுது. 1000 டைம்ஸ் ரொட்டேஷன். நமக்கு என்ன வேணும்னா ஒரு செகண்டுக்கு எவ்வளோ வந்து வேணும் அப்படின்றது தான் இங்கே ஃபைனலாக ஆன்சர் பண்ணணும். ஒரு செகண்டுக்கு எவ்வளோ டிகிரியில் வந்து அது வந்து மூமெண்ட் ஆகிருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்போ 1 செகண்டுக்கு நமக்கு வேணும். 1 செகண்டுக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 1 செகண்ட் இன்ட்டு 1000 டைம்ஸ் டிவைடட் பை 1 மினிட். இந்த 1 மினிட்ன்றது என்ன, 60 செகண்ட். அப்போ இந்த 1 மினிட்டுக்கு பதிலாக நம்ம செகண்டாக மாற்றும் போது இந்த 1 மினிட்டை 60 செகண்ட்ஸ் நீங்கள் எழுதிக்கலாம். 1 மினிட் இஸ் ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ். ஸோ 1 இன்ட்டு 1000 டிவைடட் பை இந்த 1 மினிட் நமக்கு செகண்டாக வேணும். மினிட்னா எவ்வளோ, 60 செகண்ட்ஸ். இதை கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணோன்னு நமக்கு என்ன கிடைக்குன்னா 3 2s are 6, 50 டைம்ஸ் 50/3. ஸோ 50/3 தான் வந்து ரொட்டேஷன். ஒரு செகண்டுக்கு ரொட்டேஷன் வந்து பார்த்தோன்னா 50/3, 3 பார்ட்டில் 50 டைம்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை ஆங்கிளில் கண்டுபிடிக்கணும். ஸோ த ஆங்கிள் ரொட்டேட்டட் இன் 50th term of 3 ரொட்டேஷன்ஸ். இந்த ரொட்டேஷனுக்கு எவ்வளோ ஆங்கிள் இருக்கும்னு நம்ம பார்க்கணுன்னா என்ன பண்ணால் இந்த 50/3-ஐ 360 டிகிரியால் மல்டிப்ளை பண்ணணும். ஏன் 360னா ஒரு ரொட்டேஷன்னா ஒரு சர்க்கிள்னு அர்த்தம். ஒரு சர்க்கிளோடைய ஆங்கிள் எவ்வளோ, 360 டிகிரி. அதனால் இந்த 360 டிகிரியில் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இதை வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. 1 3s are 3, 2 3s are 6, 0 கிடைக்கும். 12 5s are 60 ஆகிடும். ப்ளஸ் இங்கே ஒரு 2 0. ஸோ 60,000 டிகிரிஸ் வந்து இது வந்து டர்ன் ஆகிருக்கும். இதுதான் இதோடைய ஆன்சர்.